Hi students, in this class we are going to discuss previous year JEE main previous year questions in the topic kinematics. First question, listen here. A car covers the first half of the distance between two places at 40 km per hour and other half at 60 km per hour. The average speed of the car is dash. The average speed of the car. அப்போ நம்ம வந்து average speed of the car கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் எஸ் டிஸ்டன்ஸ் வந்து ஸ்பீட் மூவ்ஸ் வித் என்ன பார்த்தீங்கன்னா 40 km per hour இருக்கு. அடுத்து வந்து செகண்ட் ஈக்குவல் ஆஃப் டிஸ்டன்ஸ், இங்க வந்து இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல போயிருக்குன்னா வந்து எவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்குன்னா 60 km per hourல போயிருக்கு. சரிங்களா? ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஃபார்முலா when object moves with different speed but same displacement அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா 2v1 v2 divided by v1 plus v2. இதுதான் வந்து ஆவரேஜ் velocity formula when object covers equal displacement but different velocity ன்னு வரும்போது. இப்போ இங்க given என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. given வந்து v1, இது v1 வந்து 40 km per hour. v2 வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க. v2 வந்து 60 km per hour. அதை சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ நம்ம அதை சப்ஸ்டிட் பண்ணலாங்களா? சரி, சப்ஸ்டிட் பண்ணுங்க பாருங்க. ஸோ 2 into v1 வந்து 40, v2 வந்து எவ்வளோப்பா 60 டிவைட் பை 40 plus 60, 40 plus 60. இது 4 into 6 24, 24 into 2 என்ன வரும் சொல்லுங்க 48. ஸோ 4800 டிவைட் பை கீழே வந்து 40 plus 60 வந்து 100. ஸோ இந்த ரெண்டு ஜீரோ இது கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது பார்த்தீங்கன்னா 48 km per hour. 48 km per hour அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் வந்திருக்கு. நம்ம இப்போ பார்க்க போறது வந்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The velocity of particle v equal to v0 plus gt plus ft square. If its position is x equal to 0 at t equal to 0, then its displacement after unit time அப்படின்னு கேட்டிருக்காங்க. After unit time, time t equal to 1 செகண்ட் வரும்போது அதனுடைய velocity எவ்வளோன்னு கேட்டு, டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரி, given என்ன பாருங்க. given is v is equal to v0 plus gt plus ft square. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து என்ன வேணும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும். ஸோ வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா பாருங்க. வெலாசிட்டிக்கு வந்து dx by dt. வெலாசிட்டிக்கு வந்து dx by dt. ஸோ dx இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க v into dt. v into dt. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணணும். இது இன்டகிரேட் பண்ணீங்கன்னா இனிஷியலாக வந்து ஜீரோ, அதாவது ஜீரோ டைம் இருக்கும்போது ஜீரோ டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது டைம் 1 செகண்ட் வரும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ். இதை இன்டகிரேட் பண்ணோம்னா எக்ஸ்ன்னு கிடைக்குது. இங்கே வெலாசிட்டிக்கு வந்து நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி இன்டகிரேட் பண்ணணும். ஸோ வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்க. v is equal v0 plus gt plus ft square. ஸோ v0 plus gt plus ft square அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டு இப்போ வந்து இதை இன்டகிரேட் பண்ண போறோம். dt அப்படின்னு இன்டகிரேட் பண்ண போறோம். சரிங்களா? சரி, இது இன்டகிரேட் பண்ணும்போது என்ன கிடைக்குது பாருங்க. x is equal to v0 இன்டகிரேட் பண்ண என்ன சொல்லுங்க v0 t, gt இன்டகிரேட் பண்ணா gt ஸ்கொயர் பை 2. கரெக்டுங்களா? ft ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணா ft பவர் 3 டிவைட் பை 3. லிமிட் என்ன பண்ணும் 0 to 1, 0 to 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ 0 போடும்போது மொத்தமாக 0 வரும். 1 போடும்போது டைமுக்கு வந்து 1 சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க. v0 plus g t பிளேஸ்ல 1 போட்டோம்னா பை 2 பிளஸ் f t பிளேஸ்ல 1 போட்டீங்கன்னா t கியூப் வந்து 1 ஆயிரும், f by 3 அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. A particle located at x is equal to 0 at time t equal to 0 starts moving along with the positive x direction with a velocity v that varies as v is equal to alpha root x. The displacement of the particle varies with time as displacement of the particle varies with the time அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, நமக்கு given வந்து v is equal to alpha x power 1 by 2 அப்படின்னு இருக்கு. ஆல்ரெடி நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும். velocity is equal to dx by dt. velocity equal to dx by dt ன்னு தெரியும் இல்லைங்களா? சரி, இப்போ நமக்கு என்ன வேணும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல் தானே வேணும். அப்போ dx is equal to v into dt. dx is equal to v into dt அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து நல்லா பாருங்க. dx is equal to v எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆல்பா x power 1 by 2. ஸோ ஆல்பா இன்ட்டு x power 1 by 2 into dtன்னு இருக்கு. இதை ரீஅரேஞ்ச் பண்ணுவோம் நம்ம. இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்க.
இந்த ஆல்ஃபா எக்ஸ் பவர் 1/2 வந்து நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருவோம். அப்போ என்ன வந்துரும் பாருங்க, எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டிடி அப்படின்னு இருக்கு. இதை இன்டகிரேட் பண்ணலாம். இன்டகிரேட் பண்ணீங்கன்னா எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 இன்டகிரேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க, எக்ஸ் பவர் 1/2 பை 1/2. ஸோ எக்ஸ் பவர் 1/2 பை 1/2 அப்படி தானப்பா. லிமிட் போடும்போது என்ன வரும்னு சொல்லுங்க, இனிஷியலா டைம் 0 இருக்கும்போது எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, அடுத்து இங்கே எக்ஸ்ன்னு அப்படின்னு எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டிடி இன்டகிரேட் பண்ணால் ஆல்ஃபா டி, இதுக்கு லிமிட் வந்து 0 டு டின்னு போட்டுக்கலாம். கரெக்டுங்களா? சரி, இப்போ இந்த 2 மேலே போயிடும். இந்த எக்ஸ் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணால் அப்படியே தான் எக்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸ் பவர் 1/2 இந்த 2 மேலே போயிடுச்சுன்னா இங்கே வரும்போது ஆல்ஃபா பை 2 இன்ட்டு என்ன வருது சொல்லுங்க, இங்கே வந்து நமக்கு இங்கே வந்து டீன் இருக்கு. கரெக்டுங்களா? அது இங்கே டீன் இருக்கு. இந்த ஃபார்முலா நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு என்ன வேணும்னா எக்ஸ் தானப்பா வேணும். ஸோ எக்ஸ் வேணும்னா இதை ஸ்கொயர் பண்ணிடுங்க. இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அப்போ எக்ஸ் இது ஸ்கொயர் பண்ணிட்டேன்னா ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை 4ன்னு வரும். ஸோ எக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டைம் ஸ்கொயர். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து டைம் ஸ்கொயர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபோர்த் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. Which graph corresponds to an object moving with a constant negative acceleration and a positive velocity? சரி, எல்லாமே பாசிட்டிவ் வெலாசிட்டியில தான் இருக்கு. இதுல எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. எல்லாமே பாசிட்டிவ் வெலாசிட்டியில தான் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. சரி, அடுத்து ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் ஆக்சலரேஷன் இங்க பாருங்க. இங்க வந்து கான்ஸ்டன்ட் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஸ்லோப் வந்து வெலாசிட்டி டைம் கிராஃப்ல ஸ்லோப் கான்ஸ்டன்டா இருந்தால் தான் ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ ஆப்ஷன் கிராஃப் ஏவும் பியும் வராது, நமக்கு ஏவும் பியும் வராது. அப்போ எய்தர் சி ஆர் டி தான் வரணும். இது வந்து வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கான்ஸ்டன்ட் நெகட்டிவ் கான்ஸ்டன்ட் அப்படின்றலாம். கான்ஸ்டன்டா ஒரு சீன் வச்சுக்கிங்க. கிவன், அதாவது கொடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிவன் வந்து ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் கான்ஸ்டன்ட் சொன்னதுல மைனஸ் கான்ஸ்டன்ட் வச்சுக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் கிராஃப் செகண்ட் கிராஃப் வராது, தேர்ட் ஃபோர்த் கிராஃப் தான் வரும். நமக்கு ஆக்சலரேஷனுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா என்ன தெரியும்னா ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு டிவி பை டிடின்னு தெரியும். இருந்தாலும் இங்கே இந்த தேர்ட் ஃபோர்த் கிராஃப்ல வித் டிஸ்டன்ஸ் கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணலாம், வித் டிஸ்டன்ஸ் மாற்ற போறோம், டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிக்க போறோம். இப்போ நல்லா பாருங்க, இந்த டிஎக்ஸ் பை டிடி இருக்குல்லையே, இந்த டிஎக்ஸ் பை டிடியை வின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு இதை வின்னு எடுத்துட்டு இந்த டிவி பை டிஎக்ஸ்ன்னு இப்படி போட்டுக்கலாம், டிவி பை டிஎக்ஸ். அப்போ வந்து வெலாசிட்டி அதாவது ஆக்சலரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் வந்துச்சு. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஈக்குவல் டு மைனஸ் சி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வந்து வி இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா மைனஸ் சின்னு எடுத்துக்கலாம். இப்போ வி இன்ட்டு டிவி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி இன்ட்டு டிஎக்ஸ் அப்படி கிடைக்கும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுங்க. இதை இன்டகிரேட் பண்ணலாமா? இதை இன்டகிரேட் பண்ணோம். இப்போ இது இன்டகிரேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க, வி இன்ட்டு டிவி வி ஸ்கொயர் பை 2ன்னு வந்துட்டு இஸ் ஈக்குவல் டு இங்க மைனஸ் சி எக்ஸ் அப்படின்னு வந்துடும் இல்லைங்களா, மைனஸ் சி எக்ஸ் அப்படின்னு நமக்கு வந்துடுது. சரிங்களா? மைனஸ் சிஎக்ஸ் வந்திருக்கு. பிளஸ் ஒரு இன்டகிரல் கான்ஸ்டன்ட் இருக்கும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம. சரிங்களா? சரி, இது வந்து நம்ம பிளஸ் இன்டகிரல் கான்ஸ்டன்ட் இருக்கும். இப்போ நமக்கு எக்ஸ் வேணும்னு என்ன பண்ணலாம்னா அந்த கே அந்த பக்கம் அமைச்சிருவோம், அப்புறம் சில டிவைட் பண்ணிடுவோம். அப்படி பண்ணீங்கன்னா பாருங்க, அப்போ என்ன வருது பாருங்க உங்களுக்கு, மைனஸ் சிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை 2 மைனஸ் கேன்னு இருக்கு. அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி ஸ்கொயர் பை 2சி. சரிங்களா? பிளஸ் மைனஸ் கே பை சி அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, எக்ஸுக்கும் வெலாசிட்டிக்கும் ரிலேஷன் குவாட்ராடிக்ல இருக்கிறதுனால இது பேரபோலான்னு வருது. அப்போ பேரபோலாவா இருக்கிற ஆப்ஷன் இதுதான். அப்போ வந்து நமக்கு ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து தேர்ட் ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. தி டிஸ்டன்ஸ் டிராவல், அதாவது வந்து ஃபிஃப்த் கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க பாருங்க, தி டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை எ பாடி மூவிங் அலாங் எ லைன் in time t is proportional to t cube, the acceleration time graph for the motion of the body அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ வந்து நல்லா கவனிக்கணும். நம்ம வந்து இதுல ஆக்சலரேஷன் வந்து யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் போது டைம் ஸ்கொயருக்கு நல்லா பார்க்கணும் நீங்க. அப்படி இல்லைன்னா கன்ஃபியூஷன் பண்ணாம நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்சலரேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ப்ரொபோர்ஷனல் டு டைம் கியூப் சொல்லியிருக்காங்க. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ப்ரொபோர்ஷனல் டு டைம் கியூப் சொல்லிட்டாங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி கிடைக்கும். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னு சொல்லுங்க, 3t ஸ்கொயர்னு வருது. இது 3 டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஸோ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 16 கிடைக்குது. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 60 கிடைச்சிருக்குன்னா ஆக்சலரேஷன்
linearly with the time. Acceleration varies linearly with the time அப்படின்னு இருக்கு. அப்போ linearly with the time என்ன எந்த கிராஃப் கரெக்ட்? ஸோ B கிராஃப் கரெக்ட். ஸோ acceleration equal to 60ன்றதுனால acceleration varies linearly with the time, positive slope அப்படின்றதுனால நமக்கு வந்து 5th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் B கரெக்ட். இப்போ நம்ம பார்க்க போறது 6th கொஸ்டின் பாருங்க. The graph of an object shown in figure. The instantaneous velocity of the object at points A and B or VA and VB respectively. Then இந்த பாத்தீங்கன்னா இந்த கிராஃப் இப்படி ஸ்ட்ரைட் லைன் இருக்கு. இது டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்ல ஸ்லோப் வந்து வெலாசிட்டி. பாயிண்ட் ஏலையும் பாயிண்ட் பிலையும் வந்து ஸ்லோப் ஈக்குவலா இருக்கிறதுனால வெலாசிட்டி வந்து VA VB ஈக்குவலா இருக்கணும். அந்த மாதிரி ஆப்ஷன் பார்த்தா எய்தர் A or D தான் வரணும், நமக்கு BC வராது. சரிங்களா? இப்போ வந்து எந்த கிராஃப் கரெக்ட், எந்த கான்செப்ட் கரெக்ட்னு பார்க்கலாம் பாருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இங்கே கிராஃபை பாருங்க. ஸ்லோப் வந்து எடுத்தோம்னா இப்போ வந்து இது ட்ரையாங்கிள் மாதிரி இப்படி எடுத்துட்டீங்கன்னா இப்படி ஸ்லோப் இப்படி இந்த ஸ்லோப் எடுக்கிறோம். இது அட்ஜசன்ட் சைடு எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 0.8 இருக்கு. ஆப்போசிட் சைடு எவ்வளவு இருக்கு, 4 இருக்கு. கரெக்டாக 4 இருக்கு. இந்த லெங்த் வந்து 4, அதாவது இந்த லெங்த் வந்து 4. அப்படி தானே பார்த்து ஸ்லோப்பு தான் வெலாசிட்டி. நமக்கு ஸ்லோப்பு தான் வந்து என்னது வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப். வெலாசிட்டி ஈக்குவல் ஸ்லோப். ஸ்லோப்ன்றது என்னது, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு அப்படி எடுத்துக்கணும். ஸோ ஆப்போசிட் சைடு என்னப்பா வந்திருக்கு, 4 வந்திருக்கு. அட்ஜசன்ட் சைடு எவ்வளவு வந்திருக்கு சொல்லுங்க நமக்கு. இங்க வந்து 0.8 கிடையாது, இது 8. இது 0.8 கிடையாது, இங்க வந்து என்ன வந்திருக்கு சொல்லுங்க, இது 8. சரிங்களா? இந்த வேல்யூ வந்து 8, 0 to 8 இருக்கு. அப்போ 8ன்னு போடுங்க. ஸோ 4/8 என்ன வருது சொல்லுங்கப்பா, 0.5. ஸோ 0.5 மீட்டர் பர் செகண்ட். 0.5 மீட்டர் பர் செகண்ட்ன்றது 6th கொஸ்டினுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா வந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது 7th கொஸ்டின் பாருங்க. An object moving with a speed of 6.25 meter per second is decelerated at a rate given by dv by dt equal to minus 2.5 root v, where v is the instantaneous speed. The time taken by the object to comes to rest அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இனிஷியல் வெலாசிட்டி கிவன் என்ன கொடுத்துருக்காங்க. கிவன் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி வந்து 6.25 மீட்டர் பர் செகண்ட். கரெக்டுங்களா? ஃபைனல் வெலாசிட்டி 0, ஏன்னா கம்ஸ் டு ரெஸ்ட் வரணும். அப்போ எவ்வளவு டைம் எடுத்துக்கணும் கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. அதுல கொடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா dv by dt is equal to minus 2.5 root v. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சேம் பிசிக்கல் குவான்டிட்டிலாம் ஒரு சைடில் பண்ணுவோம். ரூட் v வந்து v பவர் 1/2, v பவர் 1/2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா v பவர் மைனஸ் 1/2. கரெக்டுங்களா? இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2.5 இன்ட்டு dt அப்படின்னு வருது. இதை இன்டகிரேட் பண்ணுவோம். இன்டகிரேட் பண்ணலாம். 0 டைம்ல வெலாசிட்டி வந்து எவ்வளோன்னா 6.25 கொடுத்துருக்காங்க. t டைம்ல வெலாசிட்டி எவ்வளோன்னா 0 அப்படி கொடுத்துருக்காங்க. v பவர் மைனஸ் 1/2 நம்ம இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும் சொல்லுங்க, v பவர் 1/2/1/2. சரிங்களா? அப்போ v பவர் 1/2 டிவைட் பை 1/2ன்னு வந்துட்டு கரெக்டுங்களா? இங்க அடுத்து இங்க என்ன வரும்னா இங்க 6.25ல இருந்து இங்க என்ன வரும் சொல்லுங்க, 0 இஸ் ஈக்குவல் இங்க மைனஸ் 2.5ன்னு போட்டுட்டு இன்டகிரேட் பண்ணும்போது இது லிமிட் வந்து டீன்னு வரும் இல்லையா, t 0 to tன்னு போட்டுக்கலாம். புரியுதுங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அடுத்து வந்து இந்த 2 மேலே போயிடும். அப்போ வந்து இந்த 2 மேலே போயிடுது. 6 இது அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிட்டு அப்பர் லிமிட் பண்ணா 0 மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது 6.25 பவர் 1/2, 6.25 பவர் 1/2 இஸ் ஈக்குவல் இங்க மைனஸ் 2.5 இன்ட்டு டி. கரெக்டுங்களா? மைனஸ் 2.5 இன்ட்டு டி கிடைச்சிருக்கு. 6.25 நம்ம ரூட் எடுத்தோம்னா எவ்வளவு கிடைக்குன்னு சொல்லுங்க. 6.25 அதாவது 625 வந்து ரூட் எடுத்தோம்னா நமக்கு வந்து என்ன வரும், 25/100 வந்திருக்கும். ஸோ வந்து நமக்கு 0.25 அப்படின்னு கிடைச்சிருக்கும். அப்படி தானப்போ 0.25ன்னு கிடைச்சிருக்கும். ஸோ இது வந்து 2.5க்கு வந்து நம்ம ஸ்கொயர் எடுத்தோம்னா நமக்கு 2.5க்கு வந்து நம்ம ஸ்கொயர் எடுத்தோம்னா 6.25 கிடைக்குது. ஸோ இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் 2.5 இந்த மைனஸ் 2.5 நம்ம கேன்சல் ஆயிரும். அப்படி தானே இது, அந்த மைனஸ் 2.5 மைனஸ் 2.5 இந்த மைனஸ் 2.5 இந்த மைனஸ் 2.5 கேன்சல் ஆயிட்டு t ஈக்குவல் டு 2ன்னு இருக்கு. ஸோ t இஸ் ஈக்குவல் டு 2 செகண்ட். அப்போ எந்த ஆன்சர் கரெக்ட் பாருங்க, நமக்கு 7th கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். இப்போ நம்ம பார்க்க போறது 8th கொஸ்டின். 8th கொஸ்டின் பாருங்க. a body is 8th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. a body is at rest. a body is at rest at x equal to 0 and t equal to 0. It starts moving in the positive x direction with a constant acceleration. At the same instant, another body passes through x equal to 0, moving in the positive x direction with a constant speed. The position of the first body is given by x1 after time t.
and that of the second body x2 is equal to t after the same time interval. Which of the following graph correctly describes x1 minus x2 as a function of time? சரி, இங்க வந்து நீங்க நல்லா கவனிக்கணும், என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பாடி இருக்குங்களா, ஃபர்ஸ்ட் பாடி மூவ்ஸ் வித் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட், another body moves with constant speed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இங்க ஒரு ஃபர்ஸ்ட் பாடி எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் பாடி, இனிஷியல் வெலாசிட்டி 0, ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் இருக்கு சரிங்களா. செகண்ட் பாடி எப்படி போறோம்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில போகுது, வெலாசிட்டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்படி மூவ் ஆயிட்டு இருந்தா அப்ப என்ன ஆகும்னா, இது இனிஷியல் வெலாசிட்டி 0, இதுக்கு வெலாசிட்டி இருக்கனால இந்த ஃபர்ஸ்ட் பாடியை விட செகண்ட் பாடி என்ன ஆகும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமா இருக்கும். அப்ப இனிஷியலா வந்து x1 மைனஸ் x2 வந்து நெகட்டிவா இருக்கும். ஸோ x1க்கு வந்து என்ன ஃபார்முலா ஆஃப் ஏடி ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். x2க்கு என்ன வரும்னு சொல்லுங்க, v இன்ட்டு டின்னு எடுத்துக்கலாம். நம்ம x1 மைனஸ் x2 கிராஃப் தானே, x1 மைனஸ் x2 கிராஃப் கொடுக்கும்போது ஆஃப் ஏடி ஸ்கொயர் மைனஸ் விடின்னு எடுப்போம் சரிங்களா. இனிஷியலா வந்து இந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து குறைவா இருக்கும், இது அதிகமா இருக்கும் கரெக்டுங்களா. இது அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் t ஈக்குவல் 0 போட்டோம்னா 0 தான், அதனால எல்லாமே ஆரிஜின்ல வந்து 0 டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு பாருங்க. ஆனா இனிஷியல் டைம்ல வந்து என்ன ஆகும்னா இந்த வேல்யூ வந்து நெகட்டிவா இருக்கும். டைம் கூட கூட இந்த வேல்யூ கூடிட்டே வரும், இந்த வேல்யூ கூடிட்டே வரும் சரிங்களா. இந்த வேல்யூ கூடி டி ஸ்கொயர் இருக்கு, இங்க டி தானே இருக்கு, டி ஸ்கொயர் இருக்கனால இந்த செகண்ட் டைமோட ஃபர்ஸ்ட் டைம் அதிகமா கூடிட்டே வந்துச்சுன்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல என்ன ஆயிரும்னா இந்த ஆஃப் ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு விடின்னு வந்துடும். பர்டிகுலர் டைம்ல வந்து என்ன ஆயிரும்னா ரெண்டுத்துக்குமே வந்து இது x1 மைனஸ் x2 ஜீரோவா இருக்கணும். அப்படின்னா ஆஃப்டர் டைம் டி ஈக்குவல் டு 0ல x1 மைனஸ் x2 ஜீரோவா இருக்கும், ஆஃப்டர் சம் டைமும் 0 இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு இனிஷியலாவே நெகட்டிவா தானே இருக்கணும், ஆஃப் ஏடி ஸ்கொயர் லெஸ் தென் விடி தானே. அப்போ இனிஷியலா நெகட்டிவாவே இருக்கணும்னா, இனிஷியல் சர்டன் டைம் நெகட்டிவா இருக்குன்னா செகண்ட் கிராஃப் தான் கரெக்ட். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 8th கொஸ்டினுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து நம்ம பார்க்க போறது 9th கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து a car starting from rest accelerates at the rate f through a distance s, then continues at constant speed for time t, and then decelerates at the rate f by 2 to come to rest. If the total distance traversed is 15s, then எந்த ரிலேஷன் கரெக்ட்னு கேட்குறாங்க சரிங்களா. இப்போ பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணனா ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி இருக்கு, இது போயிட்டு இருக்கு, இப்படி வந்துட்டே இருக்கு. அதாவது மொத்தம் 15s டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எஸ் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு, இது வந்து எஸ் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கலாமா. ஃபர்ஸ்ட் வந்து எஸ் டிஸ்டன்ஸ் இப்படி ட்ராவல் பண்ணியிருக்கு. இங்க வந்து ஆக்சலரேஷன் எஃப்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல வந்து ரிட்டார்டேஷன்ல எஃப் பை டூன்னு வந்திருக்கு. இங்க பாருங்க, இந்த பாயிண்ட்ல இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு வச்சுங்க, இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு வெலாசிட்டி v வந்திருக்கும். இங்க இருந்து அப்படியே கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி போயிட்டு இருக்கு, இது வரைக்கும் v வெலாசிட்டி வருது. அதுக்கப்புறம் இங்க இருந்து இது ரிட்டார்ட் ஆகிட்டே போது இங்க வெலாசிட்டி வந்து ஃபைனலா 0ன்னு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, மொத்தமே வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு 15s கொடுத்துருக்காங்க. மொத்தமே வந்து நமக்கு 15s அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எஸ்ஸுக்கும் டிக்கும் எஃப்க்கும் ரிலேஷன் கேட்குறாங்க. எஸ்ஸுக்கும் டி என்றது பாருங்க, தென் கண்டினியூஸ் அட் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஃபார் டைம் டி. அது டைம் டி என்ன, அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் வரதுக்கு டைம் டேக்கன் வந்து டி டைம், இங்க இருந்து இங்க வரதுக்கு டைம் டேக்கன் வந்து டி டைம் அப்படி எடுத்திருக்குன்னு அஜூம் பண்ணிக்கலாங்களா. சரி, இப்போ நாம என்ன பண்ணலாம்னா இங்க வந்து இங்க டைம் டேக்கன், அதாவது எஸ் டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆக்சலரேஷன் டைம் டேக்கன் வந்து இங்க வந்து t1 அப்படின்னு எடுத்துக்கலாம். t1 எடுத்துட்டீங்கன்னா அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து s இஸ் ஈக்குவல் டு, அதாவது இது வந்து சும்மா s1ன்னு கூட வச்சுங்க, அவங்க எஸ்ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, எஸ்ன்னு சொல்லிட்டனால s இஸ் ஈக்குவல் டு ut பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா u 0 தானப்பா. அப்போ வந்து s இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஏ t1 ஸ்கொயர்னு வச்சுங்க, t1 ஸ்கொயர். ஏன்னா t என்றது வேற டைம், இந்த t என்றது இங்க டைம், இங்க இருந்து இது ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி போற டைம் அது சரிங்களா. இப்படின்னு எடுத்திருக்கும். s இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஏ t1 ஸ்கொயர், ஏன்றது அங்க fன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ s இஸ் ஈக்குவல் டு ஆஃப் எஃப் t1 ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கலாம். s ஈக்குவல் ஆஃப் எஃப் t1 ஸ்கொயர்னு இது எடுத்துக்கலாம். சரி, அடுத்து இங்க பாருங்க, இங்க இருந்து இங்க வருது இல்லைங்களா, இந்த கேஸுக்கு வரும்போது. சரி, அதுக்கு முன்னாடி இந்த v எவ்வளோன்னு பார்க்கலாமா. v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2fsன்னு வச்சுக்கலாம். இனிஷியல் வெலாசிட்டி 0. அப்போ v இஸ் ஈக்குவல் என்ன வருதுன்னா ரூட் ஆஃப் 2fsன்னு வருது. அப்படின்னா இந்த வெலாசிட்டி வந்து எவ்வளவு பார்த்தீங்கன்னா, இந்த வெலாசிட்டி வந்து ரூட் ஆஃப் 2fs அப்படின்னு நமக்கு இங்க வெலாசிட்டி வந்திருக்கு. சரி, இங்க ஃபைனலா ரிட்டார்டேஷன் ஆகுது இல்லையா, அந்த ரிட்டார்டேஷன் ஆகும்போதுக்கு ஃபார்முலா போட்டோம்னா ஃபைனல் வெலாசிட்டி ஸ்கொயர் 0 மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர் v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்ட்டு f பை 2, ரிட்டார்டேஷன் வந்து f பை 2 இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு s டேஷ்னு வச்சுக்கலாம்.
இப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த 2 இங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா சரி இங்க பாருங்க இங்க வந்து என்ன வருது பாருங்க v ஸ்கொயர் ஈக்குவல் டு 2fs தானே வந்திருக்கு. சரி அதே மாதிரி இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிட்டா v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு நல்லா கவனிக்கணும். இப்போ வந்து இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் இது டிராவல் பண்ணியிருக்குன்னு பார்க்க போறோம். அப்படிதானப்பா அது? சரி இப்போ இந்த v ஸ்கொயர் பிளேஸ்ல என்ன பண்ணலாம் 2fs போடலாம். இங்க வந்து என்ன பண்ணலாம் இங்க பாருங்க இந்த 2 கேன்சல் பண்ணிருங்க. இங்க f s dash இருக்கு மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணலாம். v ஸ்கொயர் பிளேஸ்ல 2fs போட்டீங்கன்னா 2fs போட்டீங்கன்னா இது f into s dash வந்துரும். f கேன்சல் பண்ணிட்டா s dash is equal to 2s அப்படின்னா இதுதான் நான் s dash ன்னு சொல்லியிருந்தேன். ரிட்டார்ட் ஆகும்போது டிராவல் ஆகுறது s dash இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2s அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இங்க s டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்கு, இங்க 2s டிராவல் ஆயிருக்கு. அப்படிதானப்பா அது? அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு வந்திருக்கும்? இங்க கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில போற டிஸ்டன்ஸ் எவ்வளவு வந்திருக்கும்? இங்க 12s டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்கும். 12s டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி இப்போ இந்த 12s டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில டிராவல் ஆயிருக்கு. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில தானப்பா இந்த 12s டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்கு. சரி இப்போ இந்த வெலாசிட்டி இந்த ஃபார்முலா எடுக்கலாம். அதாவது இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து t1 செகண்ட்ல வந்து வெலாசிட்டி இதுக்கு எடுக்கலாம். இல்லைன்னா v = u + at கூட எடுக்கலாம். v = u + at எடுத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க வரது v = u + at எடுத்தீங்கன்னா velocity இந்த velocity என்ன வரும் u0ன்றதுல a வந்து f ன்றதுல f into t1 இந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கலாம். சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஏதாவது இது பாயிண்ட் a இது பாயிண்ட் b இது பாயிண்ட் c இது பாயிண்ட் d எடுத்தோம்னா b ல இருந்து c வரைக்கும் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில போயிருக்கு. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில போனா டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? from b to c டிராவல் பண்ணும் b to c வரும்போது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி தானே. அப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில போகும்போது டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு என்ன ஃபார்முலா? வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மென்ட் 12s by டைம் டேக்கன் t. அவங்களே டைம் t டேக்கன் b to c வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, டைம் டேக்கன் t ன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்போ வந்து வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா பாருங்க, இங்க f into t1 தானே. அப்போ f into t1 போட்டுட்டு இந்த t இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா is equal to 12s அப்படின்னு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனை 2ன்னு எடுத்துக்கங்க. இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நம்ம இந்த 12s இருக்குல்ல, இந்த 12s பிளேஸ்ல இந்த s சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் s in equation 2. சப்ஸ்டிட் s from 1 ஈக்குவேஷன் 1ல இருந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. பண்ணா ft1 into t is equal to 12 into s என்ன வருது? of f t1 ஸ்கொயர்னு வருதுங்களா? அப்படிதானே இப்போ வருது. இப்போ நம்ம என்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்க, இந்த t1ம் இந்த t1ம் கேன்சல் பண்ணிடலாம். அப்படிதானப்பா? அப்புறம் இந்த 2ம் இந்த 12 கேன்சல் பண்ணா 6 கிடைக்குது. இந்த f கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ t1 இதுல இருந்து நமக்கு எவ்வளவு வருது பாத்தீங்கன்னா t1 is equal to t/6 கிடைச்சிருக்கா? t1 is equal to t/6 வந்திருக்கு. சரி இப்போ வந்து இந்த t1 வேல்யூ கொண்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துங்க. ஈக்குவேஷன் 1 எடுத்தீங்கன்னா நமக்கு s is equal to half into f into t1 square. t1 தான் நமக்கு t/6 வந்துச்சு. ஸோ t/6 whole square. இந்த 6 square 36 into 2. இந்த 36 into 2 என்ன வரும்? 72. ஸோ s is equal to half into f t square by 72. இந்த 2 எல்லாம் சேர்ந்து தான் 72. சரிங்களா? இல்லைன்னா 36 இப்படி போட்டு is equal to half into f t 72 தானே. ஸோ 1/72 into f t square. 2 into 36 72. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 9th கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன் கரெக்ட். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து 10th கொஸ்டின் பாருங்க. 10th கொஸ்டின், a particle is moving சரிங்களா eastwards with a velocity of 5 meter per second. A particle is moving eastwards with a velocity of 5 meter per second in 10 seconds. The velocity changes to 5 meter per second northwards. The average acceleration in this time is dash அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு நல்ல கொஸ்டின் நமக்கு. சரிங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்டிகல் வந்து ஈஸ்ட் டைரக்ஷன்ல இப்படி போகுது. ஈஸ்ட் டைரக்ஷன்ல இனிஷியல் வெலாசிட்டி 5 மீட்டர் per செகண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து என்னது நார்த் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்த் டைரக்ஷன்ல ஃபைனல் வெலாசிட்டி 5 மீட்டர் per செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 10 செகண்ட் டைம் எடுத்திருக்கு. நமக்கு ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. ஆக்சலரேஷன் என்ன சொல்லுங்க? v bar minus u bar by டைம் டேக்கன் தானே. அப்போ v bar minus u barனா v bar plus minus u bar by டைம் டேக்கன் போடுங்க. இப்போ மைனஸ் யூ பாருக்கும் பிளஸ் வி பாருக்கும் நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் யூ பாருக்கும் பிளஸ் வி பாருக்கும் ரிசல்ட் எடுத்தால் தான் நமக்கு ஆக்சலரேஷன் கிடைக்கும். அப்படின்னா இது மைனஸ் யூ பார் எடுக்கணும். அப்போ இந்த வி பாரையும் மைனஸ் யூ பாரையும் ஆட் பண்ணா இதுதான் வி பார் மைனஸ் யூ பார் பிளஸ் ஆஃப் மைனஸ் யூ பார் அப்படின்னு வரும். அப்படின்னா இந்த டைரக்ஷன் என்ன சொல்லுங்க? இது வந்து நார்த்தும் தெரியும், இது ஈஸ்டும் தெரியும், இது வந்து என்ன வரும்? வெஸ்ட்னு வரும். அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ நார்த் வெஸ்ட் டைரக்ஷன் இருக்கிற ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன்.
நார்த் வெஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் நமக்கு. சரிங்களா ஆன்சரு? இப்போ வந்து அதை சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. இந்த வி பிளஸ் வியும் யூவும் பர்பண்டிகுலராக இருக்கிறதுனால 5√2 அப்படியே உங்களுக்கு தெரியும், டிவைட் பை 10ன்னு போட்டுருவோம். சரிங்களா? இந்த 5 and 10 கேன்சல் பண்ணால் 2 வரும். இந்த √2 2 கேன்சல் பண்ணால் 1/√2ன்னு வருது. அடுத்து நமக்கு நார்த் வெஸ்ட்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நார்த் வெஸ்ட் டைரக்ஷன், நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ல ஆன்சர் இருக்கு. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன், 1/√2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், இது மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், நார்த் வெஸ்ட் டைரக்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போறது 11th சம் பார்க்கலாம் பாருங்க. The relation between time t and distance x is t equal to ax square plus bx, where a and b are constant. The acceleration is dash. Acceleration நம்ம கேட்கறாங்க, அப்படி தானப்பா? ஸோ இப்போ acceleration நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. அப்போ t is equal to ax square plus bx அப்படின்னு இருக்கு. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணீங்கன்னா இப்போ dt by dt இது கரெக்டுங்களா? dt by t இது வந்து dt, இது வந்து t டைம் t equal to தான் ax square plus bx கொடுத்துருக்காங்க. இது ax square டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, a into 2x into dx by dt கரெக்டுங்களா? அடுத்து பிளஸ் bx டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, b into dx by dt அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இந்த dx by dt தான் என்ன சொல்லுங்க நமக்கு? dx by dt தான் என்ன பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி. இந்த dx by dt தான் வந்து நமக்கு வெலாசிட்டின்னு வரும். இந்த dx by dt தான் நமக்கு வெலாசிட்டின்னு வருது. அப்போ இது எழுதுறீங்கன்னா dt by dt வந்து 1 சார், இந்த dt by dt வந்து 1ன்னு வந்துருதா? 1 is equal to a into 2x into இது velocity plus b into velocity கரெக்டுங்களா? அது அப்படி நமக்கு வந்திருக்கு. ஸோ இதுல இருந்து velocity காமன் எடுத்தீங்கன்னா அப்போ என்ன வரும் சொல்லுங்க? velocity காமன் எடுத்துட்டா v into 2ax plus b is equal to 1. அப்போ 2ax plus b is equal to நமக்கு என்ன வந்திருக்கு? 1/v அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா வந்து திருப்பி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இதை வந்து சும்மா நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் 1 வச்சுட்டு differentiate equation 1, differentiate equation 1 again, equation 1 இதை வந்து differentiate பண்ணும். அப்போ 2ax differentiate பண்ண என்ன வரும் சொல்லுங்க? 2a into dx by dt plus b differentiate பண்ணா 0 is equal to இந்த 1/v differentiate பண்ணா minus 1/v square into dv by dt அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இப்போ வந்து பாருங்க, இந்த dv by dt தான் என்ன சொல்லுங்க நமக்கு தேவையான ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் வந்து இங்க a ஆல்ரெடி இருக்கனால இது ஆக்சலரேஷன் இருக்கக்கூடாது, அதனால ஆக்சலரேஷன் சும்மா ஸ்மால் லெட்டர் fன்னு எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ இந்த dx by dt தான் நமக்கு என்ன வரும்னு சொல்லுங்க? வெலாசிட்டி vன்னு கிடைக்கும். சரி, இந்த v ஸ்கொயர் இங்க வந்துச்சுன்னா v கியூப் ஆயிருமா? அப்போ f is equal to இந்த மைனஸ் இருக்கிறதுல மைனஸ் 2a என்ன வருது சொல்லுங்க? v கியூப், 2a v கியூப் அப்படி கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ வந்து நமக்கு இங்க ரிட்டார்டேஷன்ல வந்திருக்கு போல, ஏன்னா மைனஸ் வந்திருக்கு இல்லையா? 2a என்ன வந்துருக்கு சொல்லுங்க? v கியூப். மைனஸ் 2a v கியூப் எந்த ஆப்ஷன் கரெக்டா பாருங்க, நமக்கு டி ஆப்ஷன், 4th ஆப்ஷன் கரெக்டா வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து 12th கொஸ்டின். 12th கொஸ்டின் பார்க்கலாமா? An automobile traveling with a speed of 60 km/h can brake to stop within a distance of 20 meters if the car is going twice as fast, 120 km/h. The stopping distance will be dash அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா இனிஷியல் வெலாசிட்டி u1 யூன்னு வச்சுங்க, u2 வந்து twice the initial velocity, twice the velocityன்றாங்க. அடுத்து s1 வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க, s2 equal to கொஸ்டின் மார்க் கேட்குறாங்க. ஸோ ஸ்டாப்பிங்னா ஃபைனல் வெலாசிட்டி ரெண்டு கேஸ்லையும் 0. ஃபைனல் வெலாசிட்டி வந்து ரெண்டு கேஸ்லையும் நமக்கு 0. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? v ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் equal to 2asன்னு எடுத்துட்டோம்னா இங்கே a கான்ஸ்டன்ட் u0 அப்படின்னா அப்போ என்ன வருது? இனிஷியல் வெலாசிட்டி சாரி v0 u இருக்கு. சரிங்களா? அப்போ u1 by u2 ஹோல் ஸ்கொயர், u1 ஸ்கொயர் by u2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் s1 by s2ன்னு கிடைக்குது. u1 வந்து u எடுத்துங்க, u2 வந்து 2uன்னு எடுத்துட்டு ஹோல் ஸ்கொயர்னு போட்டுட்டு இஸ் ஈக்குவல் s1 20 போட்டு s2 வந்து s2ன்னு போட்டுங்க. இந்த u கேன்சல் ஆயிடுச்சு. இந்த 2 ஸ்கொயர் எவ்வளோ? 4. 4 அந்த பக்கம் போச்சுன்னா s2 இந்த பக்கம் வந்துடும். ஸோ s2 இஸ் ஈக்குவல் டு 20 into 4 தட் இஸ் ஈக்குவல் டு 80 மீட்டர். ஸோ 12th கொஸ்டின் நமக்கு ஆன்சர் 80 மீட்டர்னு வருது. அடுத்து வந்து 13th கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. A car moving with a speed of 50 km/h can be stopped by brakes after at least 6 meters. If the same car is moved at a speed of 100 km/h, the minimum distance is. இது இப்போ பார்த்த கொஸ்டினே தான், மேக்னிடியூட்ஸை மாற்றி கொடுத்துருக்காங்க. அது என்னது? u1 by u2 is equal to ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு s1 by s2 தான். இங்கே s1 எவ்வளோ கொடுத்தாங்க? 6 மீட்டர் கொடுத்துருக்காங்க. s2 கேட்குறாங்க, அப்படி தானே? s2 கேட்குறாங்க. u1 வந்து u2 வந்து 2u, அதே மாதிரி டபுள் பண்ணிட்டாங்க. அதாவது u வந்து 50, u2 வந்து 100, 2 into 15 போட்டு இது ஸ்கொயர் இருக்கு, u கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த 2 ஸ்கொயர் 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா அப்போ s2 is equal to 6 into 4 வரும். ஸோ 24 மீட்டர் நமக்கு கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து 14th கொஸ்டின் பாருங்க. இஃப் எ பாடி லாசஸ்
half of its velocity on penetrating 3 centimeter in a wooden block. Then how much will it penetrate before coming to rest? இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின் பாருங்க. இது நமக்கு அதாவது வந்து ஒரு புல்லட் வந்து டிராவல் ஆகுது. இதுதான் பிளாங்க் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நமக்கு ஒரு புல்லட் வந்து இதுல பெனட்ரேட் ஆகணும். இங்க புல்லட் என்டர் ஆகும்போது இதனுடைய வெலாசிட்டி வந்து u வெலாசிட்டி என்டர் ஆகுது. சரிங்களா? u/2 வெலாசிட்டி வரும்போது இதுக்கு வெலாசிட்டி u/2 வரும்போது எவ்வளவு டிஸ்டன்ஸ் பெனட்ரேட் ஆயிருக்குன்னா 3 சென்டிமீட்டர் பெனட்ரேட் ஆயிருக்கு. அடுத்து ஜீரோ வெலாசிட்டின்னு ஒரு இடத்துக்கு வரும் இல்லைங்களா? ஜீரோ வெலாசிட்டின்னு வந்துடும். ஜீரோ வெலாசிட்டின்னு ஒரு ஃபைனலா வந்துடும். அப்போ வரும்போது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்குன்னா அது எக்ஸ். அந்த எக்ஸ் தான் நம்ம கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுல நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கணும், ரிட்டார்டேஷன் கான்ஸ்டன்ட் வச்சுக்கணும். ஏன்னா சேம் பிளாங்க்ல தானே இப்போ இது பாஸ் ஆகுது. ஸோ ரிட்டார்டேஷன் கான்ஸ்டன்ட்னு வச்சுங்க. அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம பாருங்க. இப்போ இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து இந்த பாயிண்ட் சின்னு வச்சுங்க. ஏ டு பி, இனிஷியல் ஏ ஃபைனல் பின்னு வச்சு ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரும். என்ன ஈக்குவேஷன்? வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as வச்சோம்னா வி வந்து எவ்வளோ, பி பாயிண்ட்ல இருக்கிற வெலாசிட்டி u/2 ஹோல் ஸ்கொயர். கரெக்டுங்களா? இனிஷியலா வந்து யூ ஸ்கொயர், இனிஷியல் யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 2a இன்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து 3 சென்டிமீட்டர். இது வந்து ஃப்ரம் ஏ டு பி மூவ் ஆகும். ஃப்ரம் ஏ டு பி மூவ் ஆகிறதுக்கு ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன், ஏ டு பிக்கு. அடுத்து வந்து என்ன பண்ணலாம்னா ஃப்ரம் பி டு சி மூவ் ஆகிறதுக்கு நம்ம எடுக்கலாம். ஃப்ரம் பி டு சி மூவ் ஆகிறதுக்கு நம்ம பார்க்கலாம். பி டு சி எடுத்தோம்னா பில வந்து வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி u/2, ஃபைனல் வெலாசிட்டி 0. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி 0 ஸ்கொயர் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி u/2 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2a இன்ட்டு s டேஷ். இந்த s டேஷ் தான் கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துங்க, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துங்க. சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 நம்ம டிவைட் பண்ண போறோம். ஈக்குவேஷன் 1 டிவைட் பை ஈக்குவேஷன் 2 போட்டீங்கன்னா அப்போ என்ன வரும்னு சொல்லுங்க. u ஸ்கொயர் காமன் எடுத்துட்டோம்னா 1/4 மைனஸ் 1ன்னு இங்க இருக்கும். டிவைட் பை மைனஸ் u ஸ்கொயர் பை 4ன்னு இங்க இருக்கும். இஸ் ஈக்குவல் 2a கேன்சல் ஆயிரும். 2a கேன்சல் ஆயிட்டு 3/s டேஷ் கிடைச்சிருக்கும். இப்போ இந்த u ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? நியூமரேட்டர்ல 1/4 மைனஸ் 1 எவ்வளோ வரும்? மைனஸ் 3/4 வருமா? டினாமினேட்டர்ல மைனஸ் 1/4 வந்திருக்கு. ஸோ மைனஸ் 3/4 டிவைட் பை மைனஸ் 1/4 இஸ் ஈக்குவல் டு 3/s டேஷ் வருதா? இந்த 4 கேன்சல் பண்ணிருக்கு. இந்த 3 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ s டேஷ் ஈக்குவல் டு 1. ஸோ s டேஷ் ஈக்குவல் டு 1. ஸோ 1 சென்டிமீட்டர். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஃபர்தரா வந்து 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் டிராவல் ஆச்சுன்னா ரெஸ்ட்டுக்கு வந்துடும். அடுத்து நம்ம பார்க்க போறது 15th கொஸ்டின் பாருங்க. Speed of two identical cars u and 4u at the specific instant. The ratio of respective distance in which the two cars are stopped from that instant. சேம் அதே ஃபார்முலா. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சம்ம பார்த்தோம். அதே மெத்தட் தான். அதாவது u1/u2 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு s1/s2. இங்க u1 வந்து uன்னு கொடுத்துட்டாங்க. u1 வந்து u கொடுத்துருக்காங்க. u2 இதுதான் u1, இதுதான் u2 வந்து 4u. அப்போ வந்து s1/s2 இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன வரும் சொல்லுங்க, u/4u ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த u கேன்சல் ஆயிரும். 4 ஸ்கொயர் 16. ஸோ 1/16. ஸோ 1:16. ஸோ இப்போ 15th கொஸ்டின் நமக்கு 4th ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 16th கொஸ்டின். A car is standing 200 meter behind a bus which is also at rest. The two starts moving at the same instant but with a different forward acceleration. The bus has acceleration 2 meter per second square and the car has acceleration 4 meter per second square. The car will catch up with the bus after a time of dash அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்க பாருங்க, இது வந்து கார்னு எடுத்துங்க. இது கார்னு எடுத்துக்கலாமா? இதுக்கு ஆக்சலரேஷன் வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சலரேஷன் a1 வச்சுட்டு 4 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்னு எடுத்துங்க. அடுத்து இங்க வந்து என்ன இருக்கு, பஸ்ஸுக்கு வந்து ஆக்சலரேஷன் வந்து 2 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. 2 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 200 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ காருக்கு தானே இப்போ ஆக்சலரேஷன், ரெண்டுத்துக்குமே இனிஷியல் வெலாசிட்டி 0. வெலாசிட்டி ஆஃப் தி காரும் வெலாசிட்டி ஆஃப் தி பஸ் இனிஷியல் வெலாசிட்டி 0 இருக்கு. இப்போ வந்து காருக்கு தான் ஆக்சலரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் கழிச்சு என்ன ஆயிரும்னா உங்களுக்கு கார் வந்து பஸ்ஸை வந்து ஓவர்டேக் பண்ணிடும். அப்போ எந்த டைம்ல ஓவர்டேக் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அப்படின்னா நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி 0. ஆக்சுவலா ரிலேட்டிவ் வெலாசிட்டி 0. அதே மாதிரி ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் கார் வித் ரெஸ்பெக்ட் டு பஸ் பார்த்தோம்னா 4 - 2ன்னு கிடைக்கும். தட் இஸ் 2 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் இருக்கு. அப்போ ரிலேட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் கார் வித் ரெஸ்பெக்ட் டு பஸ் பார்த்தோம்னா இந்த 200 வரும். 200. ஏன்னா பஸ் ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி எடுக்கிறதுக்கு பேர் தான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? ut + ½ ஸ்கொயர் தான் நம்ம ஃபார்முலா. சரி, இப்போ u வந்து இனிஷியல் வெலாசிட்டி 0, ரிலேட்டிவ் வெலாசிட்டி 0. அப்போ s வந்து 200 போட்டுங்க. இஸ்இக்குவல் ஆஃப் இன்ட்டு இது ரிலேட்டிவ் ஆக்சலரேஷனுக்கு வந்து நமக்கு 2 வந்திருக்கு இன்ட்டு t ஸ்கொயர். கரெக்டுங்களா? அது இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ t ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்கு பாரு, இப்போ நமக்கு 200 வந்திருக்கு. சரிங்களா? இப்போ 200 ரூட் எடுக்கணும். t ஸ்கொயர் அதாவது ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும் பாருங்க, ஆன்சர் உங்களுக்கு வந்து t இஸ் ஈக்குவல் டு
100 into 2 எழுதும்போது ரூட் எடுத்தா 10√2 செகண்ட். ஸோ 10√2 செகண்ட் வந்து நமக்கு ஆப்ஷன் சி கரெக்டாக வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து 17th கொஸ்டின். 17th கொஸ்டின் பாருங்க. A person climbs up a stalled escalator in 60 seconds. If standing on the same but escalator running with constant velocity, it takes 40 seconds. How much time it taken by the person to walk up the moving escalator அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு எஸ்கலேட்டர் வந்து நம்ம வெர்டிக்கலா போற மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, அப்படி எடுத்தீங்கன்னா வந்து இப்போ வெர்டிக்கலா வெர்டிக்கல் எது இல்லைன்னா இன்க்ளைண்டா எடுத்துங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா பர்சன் வந்து ரெஸ்ட்ல இருக்காரு, சாரி எஸ்கலேட்டர் ரெஸ்ட், பர்சன் மூவ்ஸ். அந்த கேஸ்ல வந்து வெலாசிட்டி ஆஃப் தி மேன் வந்து விஎம் வச்சுட்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் லெஸ்ன்னு போட்டு பை டைம் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் 60 செகண்ட் எடுத்துங்க. இது வந்து எஸ்கலேட்டர் ரெஸ்ட், மேன் மூவ்ஸ். இதே மேன் ரெஸ்ட், எஸ்கலேட்டர் மூவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். எஸ்கலேட்டர் மூவ்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த கேஸ்ல வந்து நமக்கு என்ன ஆயிரும்னா வந்து டிஸ்டன்ஸ் டிராவல் வந்து, அதாவது எஸ்கலேட்டர் மூவ் ஆகுது, மேன் ரெஸ்ட்ல இருக்கு, அந்த டைம் வந்து 40 செகண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்க 40 செகண்ட் கொடுத்துட்டாங்க. இது 60 செகண்ட். ரெண்டு எல்லா கேஸ்ல டிஸ்டன்ஸ் டிராவல் சேம். இப்போ என்ன பண்ணா மூவிங் எஸ்கலேட்டர்ல பர்சன் வாக் பண்றாங்க அப்படின்னா வெலாசிட்டி, ரிசல்டன்ட் வெலாசிட்டி என்ன வரும் சொல்லுங்க? வெலாசிட்டி ஆஃப் தி மேன் பிளஸ் வெலாசிட்டி ஆஃப் தி எஸ்கலேட்டர் அப்படின்னு வரும். அப்படி தானே இங்க வெலாசிட்டி என்ன வரும் சொல்லுங்க? டிஸ்டன்ஸ் பை டைம் வரும். இந்த வெலாசிட்டி ஆஃப் மேன் எவ்வளோ? s/60 கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி ஆஃப் தி எஸ்கலேட்டர்ல மூவ் ஆகும், எஸ்கலேட்டர்ல மூவ் ஆகும்போது s/50 40 வருதுங்களா? இப்போ என்ன காமனா கேன்சல் பண்ணிடலாம் பாருங்க. இங்க வந்து நம்ம எஸ் காமனா கேன்சல் பண்ணிடலாம். எஸ் காமனா கேன்சல் பண்ணிட்டோம்னா 1/t is equal to 1/60 plus 1/40 வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். சரிங்களா? இதை நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும் சொல்லுங்க? t is equal to 24 செகண்ட் கிடைக்கும். 24 செகண்ட் வருது. சரிங்களா? அப்போ 17th கொஸ்டினுக்கு நமக்கு 24 செகண்ட் கரெக்ட். இப்போ நம்ம பார்க்க போறது 18th கொஸ்டின் பாருங்க. A goods train accelerating uniformly on a straight railway track approaches an electric pole standing on the side of track. Its engine passes the pole with velocity u and the guard's room passes with velocity v. The middle wagon of the train passes the pole with velocity dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா சும்மா ஒரு ட்ரெயின் எடுத்துங்க. இப்படி ஒரு ட்ரெயின் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெயின் உடைய ஃப்ரண்ட் பாயிண்ட் ஏன்னு எடுத்துங்க, மிடில் பாயிண்ட் பின்னு எடுத்துங்க, லாஸ்ட் பாயிண்ட் சின்னு எடுத்துங்க. இது வந்து சர்டைன் போல வந்து பாஸ் பண்ணுது. பாயிண்ட் ஏ வந்து போல பாஸ் பண்ணும்போது வெலாசிட்டி யூல பாஸ் பண்ணியிருக்கு. பாயிண்ட் சி வந்து பாஸ் பண்ணும்போது வெலாசிட்டி வில பாஸ் பண்ணியிருக்கு. அப்படின்னா பாயிண்ட் பி அந்த போல பாஸ் பண்ணும்போது எவ்வளவு வெலாசிட்டில பாஸ் ஆயிருக்குன்றத டபிள்யூ அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன் நான். புரியுதுங்களா? சரி, இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இப்போ வந்து இது இந்த டிஸ்டன்ஸ் எஸ் கரெக்டா இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் எஸ் சேம் ஆக்சலரேஷன்ல போயிருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணி ஆக்சலரேஷன் சேம் வச்சுங்க. ஏ டு பிக்கு ஒரு ரிலேஷன் போடுவோம், பி டு சிக்கு ஒரு ரிலேஷன் போடுவோம். சரிங்களா? ஏ டு பிக்கு ஒரு ரிலேஷன் போட்டீங்கன்னா, ஏ டு பி ஒரு ரிலேஷன் போட்டீங்கன்னா ஏ வந்து என்ன வருது? இனிஷியல் பாயிண்ட், பி வந்து ஃபைனல் பாயிண்ட். அப்படி தானே வருது. அப்போ வந்து ஃபைனல் வெலாசிட்டி ஸ்கொயர் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 2as ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாமா? அடுத்து பி டு சி போடும்போது பி டு சி ஃபர்ஸ்ட் ஏன்னா ஏ தான் அந்த போல கிராஸ் பண்ணியிருக்கோம், அடுத்து பி வந்து போல கிராஸ் பண்ணியிருக்கோம், அடுத்து சி தான் போல கிராஸ் பண்ணியிருக்கோம். பி டு சி போடும்போது பி வந்து இனிஷியல் வெலாசிட்டி, சி வந்து ஃபைனல் வெலாசிட்டி. அப்போ வி ஸ்கொயர் மைனஸ் டபிள்யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as வருது. இது ஈக்குவேஷன் 2 எடுத்துங்க. ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு 2 ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் வந்துடும். ஸோ தட் டபிள்யூ ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் மைனஸ் டபிள்யூ ஸ்கொயர். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் போட்டுரும். அப்போ 2w ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பிளஸ் யூ ஸ்கொயர் வருது இல்லையா? ஸோ w ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பிளஸ் யூ ஸ்கொயர் பை 2 கிடைக்குது. ஸோ velocity of the middle point when it reaches வந்து v square plus u square by 2. இந்த ஆன்சர் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஆன்சர் எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னா நமக்கு 4th ஆப்ஷன், 18th கொஸ்டின் 4th ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது 19th கொஸ்டின் பாருங்க. A body is thrown, சரிங்களா, vertically upward when one of the following graph, which one of the following graph correctly represent the velocity versus time? இது ஆக்சுவலா வந்து இது மேல போயிட்டு கீழே வரும்போது பாத்தீங்கன்னா அண்டர் கிராவிட்டி தானப்பா போகுது. அண்டர் கிராவிட்டி போகும்போது என்ன ஆகணும்னா உங்களுக்கு ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருக்கணும். ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். அப்படின்னா ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் கான்ஸ்டன்டா இருக்கணும். அடுத்து ஆக்சலரேஷன் டைரக்ஷனே மாறாது, அப்படியே கான்ஸ்டன்டா இருக்கணும். அப்படின்னா ஸ்லோப் டைரக்ஷனும் ஸ்லோப் சைனும் மாறக்கூடாது. அப்போ ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும், அடுத்து ஸ்லோப் உடைய சைனும் மாறக்கூடாது. அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அது ஏன்னா ஸ்லோப் கிவ்ஸ் ஆக்சலரேஷன். இங்க வந்து அண்டர் கிராவிட்டியில போறதுனால ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கான்ஸ்டன்ட்,
ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டைரக்ஷன் மாறாது, சைன் மாறாது. அதனால 19 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். இப்போ நம்ம பார்க்க போறது 20th கொஸ்டின் பாருங்க. Two stones are thrown up simultaneously from the edge of a cliff 240 meter high with initial speed 10 meter per second and 40 meter per second respectively. Which of the following graph best representation of the time variation of the relative position of the second stone with respect to the first stone அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ இந்த சம நம்ம சால்வ் பண்ணுவோம் பாருங்க. அதாவது வந்து ஒரு ஸ்டோன், இப்போ இதுதான் ஒரு இது வந்து ஒரு ஃப்ளோர் எடுத்துங்க. இங்க இருந்து 2 ஸ்டோனை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஒன்று வந்து 10 மீட்டர் per செகண்ட்ல ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று 40 மீட்டர் per செகண்ட்ல ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து கண்டிப்பா ரெண்டுமே ஒரே டைம்ல கிரவுண்டை ரீச் ஆகாது, டிஃப்ரெண்ட் டைம்ல தான் கிரவுண்டை ரீச் ஆகும். சரிங்களா? அப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கண்டிப்பா கிரவுண்டுக்கு வந்து ரீச் வந்து ஃபர்ஸ்ட் ரீச் ஆயிரும், அடுத்த ஆப்ஜெக்ட் கிரவுண்ட் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ரீச் ஆகும். சரிங்களா? அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி மேலே போயிட்டு இப்படி கீழே வரும். அதே மாதிரி செகண்ட் ஆப்ஜெக்டும் இப்படி மேலே கொஞ்சம் ரொம்ப மேலே போயிட்டு இப்படி கீழே வந்திருக்கும். அப்போ செகண்ட் ஆப்ஜெக்ட் தான் ரொம்ப டைம் எடுத்துக்கும். ரொம்ப மேலே போயிட்டு இனிஷியல் ஆஃப் 0லேருந்து கீழே வருதுன்னா செகண்ட் ஆப்ஜெக்ட் லேட்டாக வரும், ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்டே வந்து கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கும். அப்படின்றது உங்களுக்கு புரியுது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எழுதும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா ut பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் அப்படி வச்சுக்கலாம். சும்மா ஃபார்முலா வச்சுக்கலாம். ஆஃப் ஏடி ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம் y1க்கு. இது வந்து u1. சரிங்களா? சரி, அடுத்து செகண்டுக்கு வந்து y2 இஸ் ஈக்குவல் டு u2t என்ன போடலாம்னா பிளஸ் ஆஃப் ஏ டி ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து y2 மைனஸ் y1 போட்டோம்னா நமக்கு என்ன வரும்னா y2 மைனஸ் y1 u2 மைனஸ் u1 இன்ட்டு டி அப்படின்னு வருதுங்களா? அப்போ y2 மைனஸ் y1 வந்து லீனியர்லி வேரிஸ் வித் டைம். அப்போ ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் லீனியர்லி வேரிஸ் வித் டைம் அப்படின்னு வந்திருக்கு. இது வரைக்கும் புரியுது இல்லைங்களா உங்களுக்கு? சரி, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா அப்போ என்ன 4 ஆப்ஷன்லுமே லீனியர்லி வேரியஸ் தான் பர்டிகுலர் டைம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு 8 செகண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 செகண்ட்ல வந்து தான் எல்லாமே இந்த லீனியர்லி இருக்குன்னா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து 8 செகண்ட்ல கிரவுண்டுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து 8 செகண்ட்ல கிரவுண்டுக்கு வந்திருக்கு. அப்போ ஹைட் ஆஃப் தி டவர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 240 தானே. அப்போ ஹைட் ஆஃப் தி டவர் வந்து 240 கொடுத்துருக்காங்கன்னா 240 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து -240 மீட்டர் டவுன்லோட் இருக்குன்னு 240 மீட்டர் இன் டைம் 8 செகண்ட்ல வந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தாலும் இதே ஆன்சர் தான் வரும். சரிங்களா? யூக்கு வந்து 10ன்னு போட்டுட்டு டைம் 8 செகண்ட் போட்டால் y1 240 வந்திருக்கு. இல்லைன்னா y1 240 போட்டு சால்வ் பண்ணீங்கன்னா நமக்கு 8ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஆக்சலரேஷன் வந்து நம்ம -g போடணும். ஏன்னா அப்போர்ட் மோஷன்னால -g போட்டு சால்வ் பண்ணா இந்த மாதிரி வந்திருக்கும். சரி, இப்போ வந்து y1 இப்படி ஃபிக்ஸ் ஆயிருச்சு. அவ்வளவுதானப்பா? அப்போ y2 இஸ் ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 போடும்போது y2 மைனஸ் y1 தானே நமக்கு வேணும். அப்போ y2 மைனஸ் y1 போட்டோம்னா y2 என்ன வரும் சொல்லுங்க? இது 40t. இது வந்து மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர் வரும். ஆஃப் ஜிடி ஸ்கொயர்னு போட்டுட்டு இந்த மைனஸ் y1 வந்து பிளஸ் 240 அப்படியே வந்திருக்கும். 240 அப்படின்னு வந்திருக்கும். சரி, இப்போ இது பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு? ஒய்க்கும் டைமுக்கும் குவாட்ராடிக்கா இருக்கு, ஆனால் மைனஸா இருக்குனால என்ன வரணும்? ஓப்பன் டவுன்வோர்டு வந்திருக்கணும். ஓப்பன் டவுன்வோர்டு வர ஆப்ஷன் இது பார்த்தீங்கன்னா அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து ஒய்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்கும் ஸ்கொயர்ல இருக்கிறதுனால குவாட்ராடிக்கு வரணும். குவாட்ராடிக்குன்னு வரதுனாலே நமக்கு என்னது? இந்த சி கிராஃப் டி கிராஃப் வராது. புரியுதுங்களா? அது பார்க்கும்போது இந்த மைனஸ் இங்க இருந்தால ஓப்பன் டவுன்வோர்டுன்ற மாதிரி இந்த பேரபோலா வந்து இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தா பேரபோலா மாதிரி தெரியும் இல்லைங்களா? இது ஓப்பன் டவுன்வோர்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் நமக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது 21st கொஸ்டின். From a tower of height h, a particle is thrown vertically upwards with a speed u. The time taken by the particle to hit the ground is n times that taken by it to reach the highest point of its path. The relation between h, u and n அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் வந்திருக்கு. சரிங்களா? சரி, பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இது எப்படி சால்வ் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஒரு டவர் இருக்கு. இந்த டவரோட ஹைட் வந்து ஹச்னு இருக்கு. டவருடைய ஹைட் வந்து ஹச்னு இருக்கு. இங்க இருந்து ஆப்ஜெக்ட் அப்படி ப்ரொஜெக்ட் பண்றோம். இப்படியே மேலே போயிட்டு இப்படி கீழே வருது. அப்படி தானேப்பா? இங்க அதாவது இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுங்க, இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் சின்னு வச்சுங்க. ஏ டு பிக்கு போறது டைம் வந்து டீன்னு எடுத்துட்டீங்கன்னா ஏ டு சி வருது. தி டைம் டேக்கன் பை தி பார்ட்டிகல் டு ஹிட் தி கிரவுண்ட் இஸ் n டைம்ஸ் ஆஃப் தி இனிஷியல் டைம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏ டு சிக்கு வர டைம் வந்து டி டேஷ் வச்சுட்டா தட் இஸ் ஈக்குவல் டு nt அப்படின்னு வச்சுக்கணும். ஆல்ரெடி ஏ டு பி மேக்ஸிமம் ஹைட்டு போறது டைமுக்கு வந்து என்ன ஃபார்முலா? u/g அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். டைம் டேக்கன் டு கோ ரீச் மேக்ஸிமம் ஹைட் வந்து u/g அப்படின்னு தெரியுது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அடுத்து வந்து இங்க வந்து ரீச் ஆகும்போது ஃபைனல் வெலாசிட்டி v தானே இருக்கும்.
இப்போ B to C, A to C க்கு எடுத்து பார்ப்போம். A to C க்கு எடுக்கும்போது ஃபைனல் வெலாசிட்டி V is equal to U plus AT அப்படின்னு எடுத்துக்கலாம். பாருங்க V டவுனோட இருக்கு, Gயும் டவுனோட இருக்கு. ஆக்சுவலா இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி நல்லா கவனிக்கணும். இது ஒரு நல்ல கொஸ்டின் இது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி வந்து அப்போர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. ஆனா ஃபைனல் வெலாசிட்டி வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. கரெக்ட்டுங்களா? G வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப U வந்து ஆப்போசிட் ஆஃப் G and V இருக்கு. U வந்து எப்படி இருக்கு? ஆப்போசிட் ஆஃப் G and V இருக்குனால அப்ப V is equal to minus U plus GT அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இது வரைக்கும் நமக்கு புரிஞ்சிருக்கு. அடுத்து வந்து இங்க இந்த வந்து h ஹைட் வரதுனால ஃபர்ஸ்ட் அந்த வெலாசிட்டிக்கும் ஹைட்டுக்கும், அதாவது இங்க பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஜெக்ட் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணா U வெலாசிட்டி போனா திருப்பி போயிட்டு இங்க வரும்போது கரெக்டா ப்ரொஜெக்டட் பாயிண்ட் வரும்போது U வெலாசிட்டி வரும், இங்க வரது V வெலாசிட்டி வருது. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து h ன்னு இருக்கு. அப்ப V க்கு ஈக்குவலேஷன் அது V ஸ்கொயர், சரிங்களா, மைனஸ் U ஸ்கொயர் ஈக்குவல் டு 2GH தானே இருக்கும் அது. அப்ப V ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு U ஸ்கொயர் பிளஸ் 2GH ன்னு வருது. கரெக்ட்டுங்களா? அது அப்ப V is equal to root of U square plus 2GH ன்னு இருக்கு. இப்போ இதை இங்க சப்ஸ்டிட் பண்ணிடலாம் இல்லைங்களா? இதை இங்க நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்ப என்ன வரும்? ரூட் ஆஃப் U ஸ்கொயர் பிளஸ் 2GH, கரெக்ட்டுங்களா, மைனஸ் என்ன வரும் சொல்லுங்க இங்க உங்களுக்கு, இஸ் ஈக்குவல் டு மைனஸ் U இன்ட்டு G இன்ட்டு T அப்படின்னு வருது. சரிங்களா? U பிளஸ் U இன்ட்டு G இன்ட்டு T வருது. T பிளேஸ்ல என்ன போட்டுடலாம்? U பை G போடலாம். சரிங்களா? U பை G போட்டுக்கலாமா? U பை G போட்டுக்கலாம். சரிங்களா? சரி, இப்படின்னு நமக்கு வந்துருக்கு. இந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா T வந்து நம்ம Tன்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலா இந்த T வேற, அந்த T வேற. இந்த T வந்து இங்க மேல போறதுக்கு, இங்க வர T வந்து இந்த T வந்து n டைம்ஸ் ஆஃப் U பை G எழுதி இருக்கணும். அதனால வந்து நம்ம இங்க இது எழுதி இருக்கக்கூடாது. அதாவது U பை G போட்டுக்கூடாது, அங்க நம்ம வந்து T தான் போட்டிருக்கணும். புரியுதுங்களா? இங்க வந்து இது T தான் போட்டிருக்கணும். இந்த T வேற, அந்த T வேற. புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? சரி, அப்போ வந்து இங்க Tன்னு போட்டுடலாம். இப்போ இதை சால்வ் பண்றோம். சரி, இதை சால்வ் பண்ணோம்னா இது வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டு சால்வ் பண்ணோம்னா, இதை ஸ்கொயர் பண்ணிட்டு சால்வ் பண்ணா Tக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா U பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் U ஸ்கொயர் பிளஸ் 2GH டிவைட் பை நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா Gன்னு கிடைக்கும். அதாவது இதை குவாட்ராடிக் ஈக்குவேஷனாக மாற்றிடும். ஸ்கொயர் பண்ணால் குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷனுக்கு வந்து ரூட் ஈக்குவேஷனுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் போல. ஏன் மைனஸ் போலன்னா T வந்து பாசிட்டிவாக தான் வரணும், அதனால இப்படி போல. இந்த டைம் தான் n டைம்ஸ் ஆஃப் U பை G, அதான் இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. It n times, question n times that taken by it to reach the highest point of its path சொல்லியிருக்காங்களா. so this is equal to n U by G அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ இந்த GG கேன்சல் ஆயிரும். கரெக்டுங்களா? GG கேன்சல் ஆயிரும். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் பண்ணிட்டு இந்த U அந்த பக்கம் அனுப்பிட்டு, அதாவது ரூட் ஆஃப் U ஸ்கொயர் பிளஸ் 2GH போட்டுட்டு 2GHன்னு போட்டுட்டு இங்க வந்து என்ன பண்ணலாம், n மைனஸ் 1 இன்ட்டு யூன்னு போட்டுட்டு இதை ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். ஸ்கொயர் பண்ணிட்டு சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2GH இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n மைனஸ் 2 இன்ட்டு U ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃபார்முலா வந்து நமக்கு எந்த ஃபார்முலா கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்டாக வருது பாருங்க. ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து 22nd கொஸ்டின். 22nd கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் ஏ ரப்பர் பால். புரியுதுங்களா? அது இந்த கொஸ்டின் பாருங்க. 22nd கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து consider a rubber ball freely falling from a height h is equal to 4.9 meter. Correct? 4.9 meter onto a horizontal elastic plate, assuming that the duration of collision is negligible and the collision with the particle is totally elastic. Then the velocity as a function of time and the height as a function of அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா பாருங்க, வெலாசிட்டி டைம் கிராஃப் வரைய போகிறோம். வெலாசிட்டி டைம் கிராஃப் எப்படி வரையலாம்? வெலாசிட்டி டைம் கிராஃப் வரைஞ்சிடலாம். சரிங்களா? இப்படி வரையும் போது எப்படி இருக்குன்னா நமக்கு ஆக்சலரேஷன் டைரக்ஷன் மாறவே கூடாது. அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் மாறவே கூடாது. அப்போ ஸ்லோப் மாறக்கூடாதுன்னா இப்படி வரணும் கொஞ்சம் டைம் கழிச்சு, அப்புறம் கொஞ்சம் டைம் கழிச்சு வெலாசிட்டி டைரக்ஷன் மாறிடும். ஃபர்ஸ்ட் டவுன்வோர்டு வருது, அடுத்து அப்போர்டு, கொலிஷன் ஆனதுக்கப்புறம் அப்போர்டு. இப்படி வந்து திருப்பி வெலாசிட்டி ஸ்லோப் அப்படியே ஒரே ஸ்லோப்பாக இருக்கணும். ஏன்னா ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் தான் நமக்கு ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் வந்து அண்டர் கிராவிட்டி வரதுனால கான்ஸ்டன்டா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற கிராஃப் ஒரே ஒரு கிராஃப் வந்து பி கிராஃப் மட்டும்தான். சரிங்களா? ஏன்னா ஃப்ரீலி ஃபாலிங் மாதிரி இருந்ததுனால ஃபர்ஸ்ட் வந்து வெலாசிட்டி டவுன்வோர்டு போட்டுருக்கும். அப்படி தானே இப்போ வெலாசிட்டி நெகட்டிவ்னு எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துட்டு வெலாசிட்டி நெகட்டிவ் எடுத்து ஆக்சலரேஷன் டவுன்வோர்டு தானே இருக்கு. அப்போ ஆக்சலரேஷனும் நமக்கு எப்படி வரணும்? நெகட்டிவ் தான் வரணும். அப்போ ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் ஆக்சலரேஷனால நெகட்டிவ். ஏன்னா வெலாசிட்டி இனிஷியலா டவுன்வோர்டு இருக்கு, ஆக்சலரேஷன் ஆல்வேஸ் டவுன்வோர்டு இருக்கு, தட் இஸ் ஜி. அப்போ வெலாசிட்டி நெகட்டிவ் இருக்கா, ஆக்சலரேஷன் நெகட்டிவ் தான் வரணும். ஏன்னா ரெண்டுமே சேம் சைன் தானே இருக்கு. அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு டைமுக்கு வந்து என்ன வரும்னா கிராஃப் வந்து s = u plus half d ஸ்கொயர் வரதுனால
S1 T வந்து குவாட்ராடிக் வருதுன்னா குவாட்ராடிக் வரும்போது பேரபோலா. இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் எல்லாமே சேமா கொடுத்துட்டு இங்க மட்டும் தான் கொஞ்சம் இது டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்க. அவங்க கான்டாக்ட் டைம் வெரி லெஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நெக்லிஜிபிள் ஆசிலேஷன் நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லி டியூரேஷன் ஆஃப் டைம் வந்து கொலிஷன் டைம் வந்து நெக்லிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால வந்து நமக்கு டைம் கொஞ்சம் கொஞ்சம் டைம் இன்டர்வல் அப்படியே ரெஸ்ட்ல இருக்காது. அதனால இந்த டி ஆப்ஷன் வராது. சரிங்களா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு உங்களுக்கு என்ன தெரியும்னா டவுன்வோர்டு வெலாசிட்டி இருக்கு, அது மைனஸ் எடுத்துக்கிறோம். ஆக்சலரேஷன் டவுன்வோர்டு இருக்கனால மைனஸ் எடுத்துக்கிறோம். அப்போ ஆக்சலரேஷன் மைனஸ், வெலாசிட்டியும் இனிஷியலா நெகட்டிவ். ஆனால் வெலாசிட்டி டைரக்ஷன் மாறிட்டே இருக்கும், கொலிஷன் நடந்துட்டே இருக்குன்னா வெலாசிட்டி டைரக்ஷன் மாறிட்டே இருக்கும். ஆனால் வெலாசிட்டி டைம்ங்கிற அப்படியே ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்ட், ஏன்னா ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் மாறாது. அப்போ ஸ்லோப் கான்ஸ்டன்டா இருக்கிற மாதிரி கிராஃப் எடுத்திருக்கும். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது 23rd கொஸ்டின் பாருங்க. 23rd கொஸ்டின், a parachute after bailing out falls 50 meter without friction. When parachute opens, it decelerates at 2 meter per second square. He reaches the ground with a speed of 3 meter per second. At what height did he bail out? அப்படின்னு கொஸ்டின். இப்போ வந்து இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாருங்க. ஒரு பேராஷூட் இங்க இருக்கு, இது கிரவுண்ட் இங்க இருக்கு. இந்த பேராஷூட் வந்து என்ன இருக்குன்னா இந்த இங்க இருந்து இங்க 50 மீட்டர் வரைக்கும் அப்படியே கான்ஸ்டன்டா வந்திருக்கு. 50 மீட்டர் வரைக்கும் என்ன இருக்கு, ஃப்ரீலி ஃபால் ஆயிருக்கு. அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஜில ஃபால் ஆயிருக்கு. அடுத்து வந்து 50 மீட்டர் இங்க ரீச் ஆனதுக்கு அப்புறம் இங்க ரிட்டார்டேஷன்ல வருது. இப்படி வரும்போது ரிட்டார்டேஷன்ல வருது. ஏ ஈக்குவல் டு -2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ல ரிட்டார்டேஷன் வருது. ஃபைனலா இங்க ரீச் ஆகும்போது வெலாசிட்டி வந்து 3 மீட்டர் பர் செகண்ட்ல ரீச் ஆயிருக்கு. அப்படின்னா மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு ஹைட்ல இருந்து விழுந்திருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க. எவ்வளவு ஹைட்ல இருந்து விழுந்திருக்கு ஹைட். இப்போ வந்து 50 மீட்டர் S1 எடுத்துக்கலாம். இங்க வந்து டிஸ்டன்ஸ் டிராவல் S2 எடுத்துக்கலாம். ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் S1 பிளஸ் H2. S1 பிளஸ் H2 தான் ஹைட்னு வருது. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெலாசிட்டி நமக்கு எவ்வளோ வந்திருக்கோம்னா v ஈக்குவல் ரூட் ஆஃப் 2gs தானே. 2 × 10 × s வந்து 15 போட்டுக்கலாமா. ஸோ அப்போ வந்து என்ன வருது, 2 × 50 100 அப்படி தானே. 100 × 10 1000. ஸோ நமக்கு நியராக என்ன வந்திருக்குன்னா வந்து வெலாசிட்டி வந்து இந்த பாயிண்ட்ல வந்து வெலாசிட்டி வந்து எவ்வளோ வந்திருக்கு பாருங்க, ரூட் ஆஃப் 1000. ஆனால் ஜி வந்து நம்ம 9.8 எடுத்துக்கணும். ஏன்னா ஜி கொடுக்கல இல்லையா. அப்போ 9.8 எடுத்துக்கணும்னா கரெக்டாக இருக்கும். 9.8 எடுத்துக்கலாம். சரிங்களா. 9.8 ஜி வந்து நம்ம 9.8 எடுத்து சால்வ் பண்ணுவோம்ப்பா. ஒரு நிமிஷம், இந்த ஜி மட்டும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஜி கொடுக்கல, கொடுக்காத போது நம்ம என்ன எடுக்கணும், 9.8 தான் எடுக்கணும். புரியுதுங்களா. சரி, அப்போ ஜி வேல்யூ வந்து 9.8ன்னு போட்டுட்டேன். சரி, இது சால்வ் பண்ண நமக்கு என்ன வரும் சொல்லுங்க. இது சால்வ் பண்ண நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து 14√5 கிடைக்கும். சரிங்களா. சரி, ஏன்னா இது வந்து இந்த மாதிரி இருக்கு. இந்த வெலாசிட்டி இவ்வளவு வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபைனல் வெலாசிட்டி இங்க 3 மீட்டர் பர் செகண்ட். இங்க இனிஷியல் வெலாசிட்டி, இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி இங்க இருக்கிறதுக்கு இனிஷியல் வெலாசிட்டி எடுத்துங்க. நமக்கு v² - u² = 2as ஃபார்முலா தெரியும் இல்லையா. இதுல சப்ஸ்டிட் பண்ணோம்னா இந்த வெலாசிட்டி ஸ்கொயர் என்ன வரும், ஆக்சுவலா அப்படியே போட்டிருந்தோம்னா இது 2 × 50 100 100 × 9.8 வந்து 918 போட்டிருக்கலாம். இனிஷியல் வெலாசிட்டி 918 போட்டுக்கோங்க. சரிங்களா. 980 இது ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆயிருது, இப்படின்னு வந்துடும். கரெக்டுங்களா. அது இங்க வந்து ஃபைனல் வெலாசிட்டி 3² போட்டு இஸ் ஈக்குவல் டு 2 × a × s. a வந்து எவ்வளோ, -2 இங்க வந்து a வந்து -2 சொல்லியிருக்காங்க பாருங்க, × s. இதை சால்வ் பண்ணா நமக்கு S2 கிடைக்கும். S2 எவ்வளவு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 243 மீட்டர் கிடைக்கும். நமக்கு ஆக்சுவலா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஹச் தானே கேட்டிருக்காங்க. ஹச். ஸோ கேபிட்டல் ஹச் இஸ் ஈக்குவல் டு S1 பிளஸ் S2. S1 எவ்வளவு சொன்னாங்க, 50 மீட்டர் பெயில்ஸ் டவுன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. S2 வந்து ரிட்டார்டேஷன்ல வந்தது 243 மீட்டர் வந்திருக்கு. கரெக்டுங்களா. அப்போ ஆக மொத்தம் நமக்கு எவ்வளவு வருதுன்னா 293 மீட்டர் டவுன்லோட் வந்திருக்கு. ஸோ நமக்கு 4th ஆப்ஷன் கரெக்டா கிடைச்சிருக்கு, 23rd. சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்க போறது 24th கொஸ்டின் பாருங்க. A ball is released from the top of a tower of 5 h meter. It takes t seconds to reach the ground. What is the position of the ball at t/3 second அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. நம்ம t/3 செகண்ட்ல பொசிஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இதுதான் ஒரு பால் வச்சுங்க. இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஹச் ஹைட்ல இருந்து டிராப் பண்ணியிருக்காங்க. கரெக்டுங்களா. இனிஷியலா வந்து வெலாசிட்டி 0, இனிஷியல் வெலாசிட்டி 0 அப்படின்னு இருக்கு. இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா t/3 டைம்ல இவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுங்க. எஸ். ஆனா நம்மள கேட்டது இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, ஃப்ரம் தி கிரவுண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு ஹெச்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த எஸ் எவ்வளவு வரும் பார்த்தீங்கன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ½ g டைம் வந்து t/3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். t/3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுங்க. அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு ½ g t²/9 வருது. ஆல்ரெடி இந்த மொத்த ஐடு ஹச் வருது இல்லையா, அதுக்கு என்ன ஃபார்முலா, அதுக்கு டைம் டி வந்து டி தானே, கேபிட்டல் டி தானே, ½ g t² போட்டுக்கலாம். கரெக்டுங்களா. ½ g t² போட்டாச்சு. இப்போ நல்லா கவனிக்கணும். நீங்க வந்து இங்க பாருங்க, இந்த ½ g t² இருக்கு இல்லையா,
இது ஆஃப் ஜிடி ஸ்கொயர், இது வந்து 9 ஆக்சுவலாக 9, 3 ஸ்கொயர் 9. இந்த ஆஃப் ஜிடி ஸ்கொயர் பிளேஸ்ல நம்ம ஹெச்னு போட்டுடலாம் இல்லையா? அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, ஹச் பை 9 வந்திருக்கு. எஸ் ஈக்குவல் ஹச் பை 9 வந்திருக்கு. நம்ம ஹச் தானே ஃப்ரம் தி கிரவுண்ட் தானே எவ்வளோ ஹைட் வேணும். அப்போ ஹச் இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க, ஹெச் மைனஸ் எஸ். ஹெச் மைனஸ் எஸ் எவ்வளோ சொல்லுங்க, ஹெச் பை 9. ஸோ இப்போ வந்து இது ஹெச்சை காமனாக எடுத்துட்டீங்கன்னா 1 மைனஸ் 1 பை 9 வந்து 8 பை 9. ஸோ 8 பை 9 ஹெச் ஃப்ரம் தி கிரவுண்ட் வந்து 8 பை 9 ஹெச்சில் இருக்கு. சரிங்களா? ஸோ நமக்கு 24th வந்து ஆப்ஷன் ஏ வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 25th கொஸ்டின். From a building, 2 balls A and B are thrown such that A is thrown upward and B downward if V and VB respectively. சரிங்களா? velocities on reaching the ground then அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது இந்த கொஸ்டின் பாருங்க, நல்ல கான்செப்சுவல் கொஸ்டின் இது. ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து இது என்னதான் பில்டிங் அப்படி எடுத்திருக்காங்க. சரிங்களா? பில்டிங் எடுத்திருக்காங்க. 2 பாடிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 2 balls வந்து thrown such that A is thrown upward, B is downward, both vertically அப்படின்ட்டாங்க. அப்படி தானப்பா அது. அப்போ வந்து ஒரு பாடி வந்து மேலே அப்வோர்டு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க, இன்னொரு பாடி வந்து டவுன்வோர்டு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாடி ஏன்னு எடுத்துங்க, இது பாடி பின்னு எடுத்துங்க அப்படின்னு எடுத்தாச்சா. ரெண்டுமே கிரவுண்டுக்கு வரும்போது வெலாசிட்டி அவ்வளோ இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வரும்போது VA வெலாசிட்டி இருக்கும், செகண்ட் ஆப்ஜெக்ட் வரும்போது VB வெலாசிட்டி இருக்கும். அப்படி தானப்பா அது. சரி, இங்கே என்ன பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி எடுத்தோம்னா இனிஷியல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே இனிஷியலாக கைனடிக் எனர்ஜி ஃபார் போத் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஈக்குவல். கைனடிக் எனர்ஜி ஈக்குவல், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல், ரெண்டுமே சேம் ஸ்பீடு சேம் ஹைட்லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ ஃபைனல் எனர்ஜி ஃபைனலாகவும் எனர்ஜி எப்படி இருக்கணும், ஃபைனலாக எனர்ஜி எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டுடைய ஃபைனல் எனர்ஜி ஈக்குவல் செகண்ட் ஆப்ஜெக்ட் ஃபைனல் எனர்ஜி. ஃபைனலாக கைனடிக் எனர்ஜி மட்டும் தானே இருக்கும். இனிஷியலாக கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஃபைனலாக வந்து என்ன சொல்லுங்க, ஒன்லி நமக்கு கைனடிக் எனர்ஜி இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ரெண்டுத்துக்கு கைனடிக் எனர்ஜி ஈக்குவலாக இருக்கும் எடுத்தாலுமே கூட. ஆனால் வந்து 2 balls இங்கே சொல்லும் போது என்ன சொல்லிட்டாங்கன்னா நமக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்ன பார்த்தீங்கன்னா, சேம் மாஸ் சொன்னாங்களா பாருங்க, சேம் மாஸ் சொல்லியிருந்தா எனர்ஜி ஈக்குவல்னு சொல்ல முடியும். from a building 2 balls A and B are thrown such that A is thrown upward and B is downward சொல்லியிருக்காங்க தவிர அப்போ வந்து மாஸ் சொல்லலை நமக்கு. அப்படி தானே மாஸ் சொல்லாதனால அப்போ இந்த கான்செப்டை விட்டுருவோம். நம்ம இந்த கான்செப்டை விட்டுருங்க. ஏன்னா மாஸ் தெரிஞ்சாதான் நம்ம என்ன சொல்ல முடியும், மாஸ் தெரிஞ்சாதான் வந்து எனர்ஜி ஈக்குவலான்னு சொல்ல முடியும். இப்போ என்ன பண்ணிடலாம்னா நமக்கு வெலாசிட்டிக்கு என்ன பண்ணிடலாம்னா ஃபார்முலா தெரியும் இல்லையா. வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா தெரியும் சொல்லுங்க, V ஸ்கொயர் மைனஸ் V ஸ்கொயர் ஈக்குவல் டு 2AS அப்படின்னு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. V ஸ்கொயர் மைனஸ் V ஸ்கொயர் ஈக்குவல் டு 2AS தெரியும் இல்லையா. A வந்து நமக்கு G தானப்பா. அப்போ இங்க வந்து பாருங்க, இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டுத்துக்குமே சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே வருது, ரெண்டுத்துக்குமே ஹைட் H டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே வருது. அப்போ வெலாசிட்டி ஆன் ரீச்சிங் தி கிரவுண்ட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆக்சலரேஷன் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் வராதனால வெலாசிட்டி ஆஃப் ஏவும் வெலாசிட்டி ஆஃப் பியும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலா இருக்கணும். அப்போ ஈக்குவலா இருக்கிற ஆப்ஷன் ஒரே ஆப்ஷன் 25th வந்து நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு பாருங்க. 25th வந்து நமக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். 25th கொஸ்டினுக்கு நமக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்திருக்கு. சரிங்களா?